இந்த வெயிட்டரும் சந்திரா மாதிரியே கொலை செய்யப்படுறான். அந்த அதிர்ச்சியில இருந்து மீள்றதுக்குள்ள தீதியும் ஸ்லோ பாய்சனால சந்திரா மாதிரியே இறந்து போயிருக்கா. அடுத்து நம்மளா இருக்கும்னு அதுக்கப்புறம் விஷாக்காவும் ஆரத்திகாவும் ரொம்ப பயந்து போயிடுறாங்க. ஆக்சுவலா இந்த கேம் ஆரம்பிச்சது இந்த பொண்ணுங்க இல்ல, இவங்க ஹஸ்பண்ட்ஸ் தான். இந்த 4 பொண்ணுங்களும் ஒரு வாட்டி தனியா கோவா ட்ரிப் போறாங்க. அப்போ அவங்களோட ஹஸ்பண்ட்ஸ் ஜாலியா தண்ணி அடிச்சிட்டு இருக்கும்போது தீதி ஹஸ்பண்ட் இவங்க 4 பேரும் சேஃபா போவாங்களான்னு எனக்கு பயமா இருக்குன்னு சொல்ல, மத்த 3 பேர் ஹஸ்பண்டும் அவங்க என்ன குழந்தைங்களா, அதெல்லாம் சேஃபா இருப்பாங்கன்னு சொல்றாங்க. அப்போ சந்திரா ஹஸ்பண்ட் விட்டா கோவால நமக்கே கூட துரோகம் பண்ணுவாங்கன்னு சொல்ல, மத்த 3 பேரோட ஹஸ்பண்ட்ஸும் இல்ல எங்க ஒய்ஃப் அப்படி இல்லன்னு சொல்ல, உடனே சந்திரா ஹஸ்பண்ட் அப்போ ஒரு கேம் வச்சுக்கலாமான்னு சொல்றான். அந்த கேமுக்காக சந்திரா கிட்ட தனக்கு அஃபேர் இருக்குன்னு சொல்லி உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதை சொல்லு, உனக்கு சப்போர்ட் பண்ணாம பழிதான் போடுவாங்க, ஏன்னா அவங்க உன்னோட ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. அப்போ அவங்க கிட்ட நான் சொல்ற மாதிரி ஒரு கேம் சேலஞ்ச் பண்ணு, அப்படி பண்ணா நான் உன்னை டிவோர்ஸ் பண்ண மாட்டேன்னு சொல்ல, சந்திராவும் அதே மாதிரி சொல்ல இவங்க எல்லாரும் சந்திராவை ப்ளேம் பண்ண, அப்போ சந்திரா ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரி மாத்தி மாத்தி செடியூஸ் பண்ற கேமை சொல்றா. அதுவும் இல்லாம இந்த 3 பேரோட ஹஸ்பண்ட்ஸும் இந்த கேம்ல தெரிஞ்சுதான் இருந்திருக்காங்க. 3 பேரும் ஒவ்வொருத்தரையா மீட் பண்ண, அப்புறம் அவங்க ஒய்ஃப் என்ன சொன்னாங்கன்னு டிஸ்கஸ் பண்ண, அதுக்கப்புறம் தான் ஒய்ஃப்ங்களை வெறுத்து அவாய்ட் பண்ணிருக்காங்க. ஆனா இப்போ எல்லாரையும் டார்கெட் பண்ணி யாரோ கொலை பண்றான்னு பயந்துட்டு இருக்க, அப்போ சந்திரா புருஷன் கிட்ட ஆரத்திகாவும் விஷாக்காவும் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, அப்போ அவனோட பிஏவை பார்த்து விஷாக்கா பொறாமப்படுறா. அதை ஆரத்திகா நோட் பண்ணிடுறா. அப்புறம் எல்லாருமே ஒண்ணா ஒரு மீட்டிங் போட்டு இதுக்கப்புறம் நமக்குள்ள எந்த ரகசியமும் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல, சந்திரா ஹஸ்பண்ட் அந்த வெயிட்டரை என் ஒய்ஃப் சந்திரா என்ன பண்றான்னு பார்க்க சொல்லி நான் தான் அவனை செட் பண்ணேன், ஆனா அவனை யாரு கொலை பண்ணான்னு புரியலன்னு சொல்றான். அப்போ ஆரத்திகா இன்னொரு உண்மை இருக்குன்னு சொல்லி சந்திரா புருஷனுக்கும் விஷாக்காக்கும் தான் தொடர்பு இருந்திருக்குன்ற உண்மையை சொல்றா. நீ அவ புருஷன் கூட அஃபேர்ல இருந்ததுக்கு நானும் தீதியும் என்ன பாவம் பண்ணோம்னு ஆரத்திகா கோவமா கத்தி, உங்க தப்பான ரிலேஷன்ஷிப்பால நம்ம ஃப்ரெண்டே நமக்கு எதிரியா மாறி இவ்வளவும்